ஆமென். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? கணவன் மனைவி. ஆமென். ஆதாம் ஏவாளை முதல்ல ஆதாம் ஏவாளை கணவன் மனைவியா தான் படைச்சு என்ன செஞ்சாரு? ரெண்டு பேரும் ஒற்றுமையா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைகள் நீங்க பிறக்கணும், அவங்களுக்கு பூமி பணிக்கு பெருக்க வைக்கிறது தான் ஆண்டவருடைய வேலை. பரிபூர்ணப்படுறது ஆண்டவருடைய சமாதானம் தான் ஆண்டவருடைய வேலை. ஆமென். துக்கம் கண்ணீர் இதெல்லாம் பிசாசு கொண்டு வர வேலை. நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமென். இன்னைக்கு அநேக பிரச்சனைகளோட நம்ம இருக்கிறோம்னா ஆமென் பிசாசு ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான். உன் வீட்டுக்குள்ள வந்து, உன் சரீரத்துக்குள்ள வந்து, எண்ணங்களுக்குள்ள வந்து, உன் சிந்தைக்குள்ள வந்து, உன் இதயத்துக்குள்ள வந்து ஆமென் அப்படி திசை திருப்புறான். ஆமென். கர்த்தரை உன்னை பிடிக்கிறதுக்கு ஆமென் நீ ஆலயத்துக்கு வருகிற தடுப்பதற்கு, ஜெபத்தை தடுப்பதற்கு, உலகத்துக்குள்ள கொண்டு போவதற்கு, நரகத்தை கொண்டு போறதுக்கு, பாவத்தை கொண்டு போறதுக்கு அவன் திருநெருக்கு வர்றான். ஆனா கர்த்தரோ நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, ஜீவன் உண்டாகவும் நல்லா இருக்கவும் ஆமென் சந்தோஷமா இருக்கவும் ஆமென் எதுக்காக ஆசீர்வாதமா இருக்கவும் நான் வந்திருக்கிறேன். என்ன புரிஞ்சுக்க? ஏன் மாசப்படியா எனக்கு பின்னாடி நட அப்படிங்கிறது உண்டாயிருக்கவும் வந்தே. அது பரிபூர்ணப்படவும் ஆசீர்வாதமா இருக்க நான் வந்திருக்கிறேன். வந்தவரை நீங்க வரவே உள்ளுக்குள்ள வச்சு இந்த சரீரத்துக்குள்ள வச்சு உங்க எண்ணங்களுக்குள்ள வச்சு உங்க இதயத்துக்குள்ள வச்சு உங்க மைண்ட் செட்டப்ல வச்சு ஆமென் ஹalleluya. ஆனா பிசாசு என்ன செய்யலாம்? உலகத்துல ஆமென் அழகழகா காமிச்சு ஆமென் அழகழகா காமிச்சு அவனுக்குள்ள வச்சுக்கிறான். இயேசுவா கேட்கல இந்த செல்போன்ல இப்ப காட்டுறாங்க உனக்கு அப்படின்னா அப்படியே சோறு தண்ணி இல்லாம என்ன செய்வான்? அப்படியே விளையாண்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு ஆமென். ஒரு இதுல பார்த்தேன் யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ என்ன செய்யறாங்க? ஒரு குழந்தை பக்கத்துல இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கு பெட்ல, இது செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை திடீர்னு உழுவுது, அது கூட தெரியல, உளுந்து கத்துறது கூட தெரியாது. அவ்வளவு மோகம் செல்போன் மோகம். கண்களின் எச்சி சவப்பெட்டி, செல்போன் சவப்பெட்டி சின்னதா இருக்கு பாக்குறீங்களா? அது 6:3. ஆமென் ஆமென். செல்போன் சவப்பெட்டி தயவு செஞ்சு உங்க பிள்ளை கையில இருந்துச்சுன்னா அவன் கொடுத்தீங்கன்னா அவன்கிட்ட நீங்க போய் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமென். அதை பார்த்துட்டு விடிய தூங்காம விடிஞ்சு எழுந்திரிச்சு சிங்க மாதிரி அப்படியே கர்ஜிப்பான். ஆமென். அவன்கிட்ட போய் மம்பளம் எடுத்துட்டு இருக்காரு. நீ பாட்டு உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட போ. ஆமென் ஹalleluya. ஆண்டவர் சொல்லு நீங்க சம்பூர்ணமடைய வந்தீங்க. திருடகிட்ட காப்பாத்துறதுக்கு வந்தாங்க. என் புள்ள இப்ப திருட கையில மாட்டிக்கிட்டான், பிசாசு கையில மாட்டிக்கிட்டான், செல்போன் கையில மாட்டிக்கிட்டான், பாவத்தின் கையில மாட்டிக்கிட்டான். என் கணவர் ரட்சிக்கப்பட முடியாமல் ஆமென் பிசாசு கையில சிக்கிக்கிட்டு இருக்கான். அந்த திருட முடிச்சிட்டு இருக்கான். அந்த ரட்சிப்பு என்ற சம்பூர்ணத்தை நீங்க கொடுக்கணும். ஆண்டவரே கேட்கிறவங்க மட்டும் கொள்ளுங்க, தட்டுகிறவங்க கேட்கப்படும். ஆண்டவருடைய இதயத்தை தட்டிக்கிட்டே ஆமென். அருமையான சிஸ்டர் இவங்க பேர் நந்தினி. இவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றாங்க. அவங்களுக்கு வந்து லீவே கிடையாது. எப்ப லீவ் கிடைக்கும்? இல்ல இன்னையெல்லாம் லீவ் கேட்டா சொன்னாங்க நீங்க வந்து லீவ் இடையில மட்டும் தான் எடுக்க முடியும். அது லீவ் கொடுக்க மாட்டேங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்போ வந்து நைட் ஒரு மாசத்துல ஒரு லீவ் கொடுப்பாங்க. இல்ல 4 கொடுப்பாங்க, இடையில தான் வந்து கொடுப்பாங்க. அது பிரச்சனை பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்க இப்ப வந்து என்ன செய்யுங்க, என்னைக்கு உங்க ஆலயத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்டாங்களோ அன்னையில இருந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃபுல் லீவ் அப்படிங்க. ஹalleluya ஆமென் ஹalleluya. அவ்வளவுதான். இடையில லீவ் வேண்டியதா எமர்ஜென்சி போறதுல தர மாட்டேங்கற. அதெல்லாம் கொடுப்பாரு. அவன் என்ன பெரிய ஆளான அவனுக்கு ஞானம் புத்தி அறிவு எல்லாம் படைச்சது நம்ம ஆண்டவன். அவர் திருப்பி விட்டாருன்னா எல்லாம் சரைகளை திருப்பி ஹalleluya. என் ஜெபத்துல எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க. உன்னுடைய நாவல வார்த்தையில அந்த அதிகாரத்துல ஆண்டவர் அதை இடிக்கவும் கட்டவும் பிடிக்கவும் நாட்டவும் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார் கர்த்தர். பிசாசு எதெல்லாம் பிடிக்க வச்சிருக்கிறானோ ஆமென் எதெல்லாம் திருடி வச்சிருக்கிறானோ மறுபடியும் கொண்டுட்டு வருகிற அந்த அதிகாரம் வார்த்தை என்ற அதிகாரத்தை வசனம் என்ற அதிகாரத்தை உனக்குள் வைத்திருக்கிறார். நான் செய்கிறதை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிறவன் பெரிய காரியங்களை செய்வான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் கூடாது நேரம் இருக்கிற பைபிள்ல அப்படிங்க காட்டுகிறார் ஆண்டவர். ஆமென். ஒண்ணு தேவனால் கூடாது ஒண்ணுமே இல்ல.
ஒண்ணுமே இல்லைன்னா இது மாற மாட்டேங்குது அப்படின்னா எதை தேடி வச்சிருக்காங்க நம்ம பிசாசு. அப்ப கர்த்தருடைய அன்புக்குள்ள வா, கர்த்தருடைய அன்பை ருசிச்சினா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு டேஸ்ட் பண்ணி பாரு, சாப்பிட்டு பாரு, அப்பதான் வயிறு நிரம்பும். ஆமே, நீ பட்டினியா கிடக்கணும், காலியா கிடக்கணும், ஆமே பசியோட இருக்கணும் ஆண்டவர் விரும்பவே இல்லை. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆமே சாப்பாடு அன்னன்னைக்கு சுட சுட கொடுத்த தேவன். நம்மள சாப்பாடு என்ன செய்யலாம்? ஆமே நாளைக்கு வேணும், நாளானைக்கு வேணும், ஆமே கையில காசு இல்ல, ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டு இருக்கோம். ஆமே இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே சுட சுட கொடுத்தாரு. அன்னைக்கு சாப்பிட்டுக்க, மீதி எடுக்காத, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. நாளைக்கு நீ போகும்போது காலையில 8 மணிக்கு டான மணி அடிச்ச சோறு பாரு. ஆமே பரலோகத்துல இருந்து ஒரு ஹோட்டல் திறந்து உனக்கு என்ன நான்வெஜ் வேணுமா வெஜிடேரியன் வேணுமா அப்படி இறங்கினது. 40 வருஷம் வயிறு முட்டை சாப்பாடு போட்டு ஆமே அவன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காம ஆமே சோப்பு போட்டு துவைக்க தேவையில்ல, அப்படியே ரெடிமேடா போட்டுக்கிட்டே போறான் டெய்லி. ஆமே அவன் கால் ஆமே செருப்பு தேவையில்லை. நம்ம செருப்பு வருஷத்துக்கு ஒரு முறை 6 மாசத்துக்கு ஒரு முறை மாத்துறோம். ஆனா தேவன் ஒரு மனுஷன் நடத்தினா அவன் செருப்பு கூட தேவையில்லை. இதுதான் நம்மளுடைய ஆண்டவருடைய வைராக்கியம். ஆமே தேவன் உன்னை என்னை குறிச்சு உன் குடும்பத்தை குறிச்சு வைத்திருக்கிற திட்டம் எதுவுமே தேவையில்லை, எதுவுமே அழுக்காவாது. ஆமே அதுதான் நம்ம ஆண்டவர். ஆமே நம்ம பார்க்கறதெல்லாம் அழுக்கா பார்த்துக்கிட்டு தேவனை பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த பார்வையில பாருங்க, வேத வசனத்தை அந்த பரிசுத்த பார்வையில பாருங்க. அல்லேலூயா. உலகத்தை பார்த்தா அசுத்தம் தான். ஆமே அது இருள். ஆமே நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆமே வெளிச்சம் இருட்டுக்கு வந்து மறைக்க முடியாது. ஆமே இருளிலே ஆமே பகலிலே வெயிலாகிலும் நிலமாகிலும் ஆமே உன்னை சேதப்படுத்த முடியாது. எவ்வளவு ஹீட்டா வெயில் அடிச்சாலும் ஆமே ஆண்டவர் என்ன செய்யறாரு? 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துற மாதிரி ஒரு கொடை மேகத்தையே கொடையா மாத்திட்டார். அவர் படை சூரிய அவரும் படை, நட்சத்திரம் அவரும் படை, நீ நடக்கிற பாதை இருக்குதியா அது அவருடைய படை. அந்த பாதையில நீ ரோடு போடணும்னு ஆண்டவனுக்கு போட்டு கொடுத்தார். ஆமே உன் வீட்டுல ஆமே என்ன வேணுமோ கேளு, அதை செஞ்சு கொடுப்பார். எதெல்லாம் அவர்கிட்ட கேட்கணுமோ அதெல்லாம் கேட்க. வேண்டாத காரியத்துல நம்ம மூக்க நுழைச்சிக்கிட்டு ஆமே கிடைக்காததுக்காக நம்ம ஏற்கிட்டு கூடாது. தேவனுடைய சிஸ்டம் ஒன்று இருக்கு, தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கு, அதன்படிதான் கர்த்தர் நடத்துவார். ஆமே அல்லேலூயா. ஆனால் இங்க சொல்றாரு பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், நான் தான் உண்மையான நல்ல கடவுள். கடவுள் நல்ல கடவுள் தான் நல்ல முறையில ஜனங்களை நடத்த முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற கலவரங்களை பாக்குறீங்கல்ல, என்ன நடக்குது? ஆமே மதத்துக்காக என்ன செய்யறான்? மனுஷனை கொல்றான். அல்லேலூயா. ஆமே மதத்துக்காக என்ன செய்யறான்? ஆமே என்னமோ பண்றான். பாத்தீங்கல்ல மணிப்பூர்ல நடந்தது, பாத்தீங்கல்ல இப்ப ஹரியானாவில் நடந்துட்டு மதத்துக்காக மனுஷனை கொல்றான். ஆமே கடவுளுடைய படைப்புங்க மனுஷன். அதுக்குள்ள இந்த ரத்த பலிக்கலாம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இந்த உலகத்திலேயே இருக்கு. அங்க நரக மாதாத்துல போய் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் இல்ல, இங்கே செகண்ட் நொறுக்கி தான் அங்க கொண்டு போவார். ஆமே எவன்லாம் ஆலயத்துல கை வச்சானோ, எவன்லாம் ஊழியக்காரன் மேல கை வச்சானோ, எவன்லாம் ஜனங்கள் மேல கை வச்சானோ எழுதி வச்சுக்கீங்க. நீங்க சொல்றது சரித்திரத்துல இனிமே அந்த முன்னேறவே முடியாது அவர்கள். ஆமே அல்லேலூயா. ஒண்ணே மன்னிப்பு கேட்டு அப்போஸ்தலர் பவுல் மாதிரி திருத்திட்டாங்கன்னா ஆமே பைபிளை கையில எடுத்தாங்க தப்பிச்சானுங்க. இல்ல அப்படின்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏசு அப்படியே ஆட்டுக்குட்டி ஆனவர் இந்த பக்கம் ஆட வச்சுக்கிட்டு இருக்காரு, அப்படியே ஏதோ கிறிஸ்தவனை போட்டு அடிச்சா நொறுக்கலாம் அப்படியே ஏத்திட்டு போயிடுவாங்க. ஆமே கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த வார்த்தை ஒரு வார்த்தை வந்து கிறிஸ்துவ அமைதியா அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் ஒன்று கொண்டு வரல, ஒன்று கொண்டு போவேன். ஆமே என் பொருளை என் உடம்பில் அடிச்சு நொறுக்கிங்க. ஆமே எனக்காக யுத்தம் செய்ய அமைதியா இருக்கிறார். அன்புங்க இதுதான் கிறிஸ்துவ. அந்த அன்பு அவங்களுக்குள்ள மணிப்பூர் ஜனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆமே எங்களுக்கு கட்டாக்கத்தி எடுக்க தெரியும், அணுகுண்டு போட தெரியும், ஆமே கண்ணி வெடி வைக்க தெரியும், டைம் பாம் செட் பண்ண தெரியும். அதுலயே பிறந்து வளர்ந்த அஜி என் தலைமுறையில அதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு.